இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பருப்பு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை டெய்லியுமே சமைச்சு சாப்பிட முடிஞ்சால் நல்லது தாங்க. அப்படி முடியல அப்படின்னா வாரத்துக்கு 2-3 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம இன்றைக்கி சிவப்பு தண்டு கீரை போட்டு பருப்பு கீரை குழம்பு செய்யலாம். கீரையை 3 அல்லது 4 தடவை கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்குனதுக்கப்புறம் கழுவக்கூடாதுங்க. ஒரு கடாயில் கடலெண்ணெய் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே சீரகம் சேர்த்துருக்குறேன். பெருங்காய கட்டி சேர்த்துருக்குறேன். பெருங்காயத்தூளாக இருந்தால் நீங்கள் குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு 4 பல் தட்டி சேர்த்துருக்குறேன். வரமிளகா சேர்த்துருக்குறேன். கருகாப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்தோன்னா நல்லா வதங்கிடும். கூடவே மீடியம் சைஸ் ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா வதங்கணுங்க. வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பார் தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்ட மல்லித்தூள் கூட 1/2 ஸ்பூன் சேர்க்கலாம். தக்காளி இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடக்கூடாதுங்க. நல்லா அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், போட்ட அளவுலேருந்து கீரையோட அளவு குறையும். நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நான் 1/2 டம்ளர் பருப்பு துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பருப்பு வேக வச்ச குக்கருக்கே குழம்பு மாற்றிட்டேன். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குழம்பு கொதிக்கணுங்க. அப்போ பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா வெந்துடும். குழம்பு கொஞ்சம் திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கீரை நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஸ்மேஷர் அல்லது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இப்போ நமக்கு பருப்பு தண்டு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூங்க.